பாருங்கள் பருப்பு சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அந்த பருப்பு சாதத்துக்கு டேஸ்ட்டான முட்டை கிரேவி இதுவும் எப்படிங்கிறது வீடியோ போட்டிருக்கோம், அதுவும் பாருங்கள். இப்போ பாருங்கள் பருப்பு சாதத்துக்கு இது நல்லா பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் போட்டு நல்லா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிரியாணி ஸ்டைலில் இருக்கும். இதுக்கு பாருங்கள் ஒரு டம்ளரில் 3/4 டம்ளர் நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 3/4 டம்ளர் துவரம் பருப்பு. அதே டம்ளரில் 2 டம்ளர் அரிசி ஊற போட்டுக்கலாம். புழுங்கரிசியில் தான் செய்யணும், சாப்பாட்டு அரிசியில், பச்சரிசி போடக்கூடாது. அப்புறம் பாருங்கள் பருப்பை நல்லா 2 பருப்பையும் கழுவியாச்சு. ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருவோம். ஊற வச்சு ஒரு 3 விசில் விட்டால் போதும். 3 இல்லைன்னா 4 விசில் விட்டால் போதும். பாருங்கள் பருப்பு வெந்துருச்சு. ரொம்ப குழன்னு குழைய விடக்கூடாது, பருப்பை நல்லா இருக்காது. அதே சமயம் வேகாமல் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள் தாளிக்க எண்ணெய் ஊற்றியாச்சு. ஒரு 200 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் பாருங்கள் பெரிய வெங்காயம் ஒரு 4 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா ஒரு 6 பச்சை மிளகா, தக்காளி பாருங்கள் ஒரு 6 தக்காளி பழம் அரிஞ்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் ஒரு 4 நம்பர் எடுத்தாச்சு. பாருங்கள் தக்காளி பழத்தோட பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துடலாம். அப்புறம் பாருங்கள் இஞ்சி பூண்டு எல்லாம் எடுத்துக்கலாம். ஒரு 20 பூண்டு இருக்கும் பல். அப்புறம் பாருங்கள் நாட்டு பூண்டு. அப்புறம் இஞ்சி பாருங்கள் ஒரு விரல் சைஸுக்கு, நம்ம சின்ன விரல் சைஸுக்கு 1.5 பீஸ் போட்டிருக்கேன். அப்புறம் பாருங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்தாச்சு. காரம் கம்மியாக வேணுங்கிறவங்க 1/2 ஸ்பூன் குறைச்சிக்கோங்க. அப்புறம் பாருங்கள் எல்லாம் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ பாருங்கள் வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறம் அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். ஒரு பிடிச்ச புதினா ஒரு பிடிச்ச சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். நம்ம உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நம்ம நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து. அப்புறம் பாருங்கள் நல்லா எண்ணெய் மிதந்து அந்த சாந்தெலாம் நல்லா சுண்டி வரணும். அப்போ பார்த்தீங்கன்னா இது புழுங்கரிசிங்கிறதால 1க்கு 3 தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் தேங்காய் அரைச்சி தேங்காய் பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு கலக்கிடலாம். மூடி போட்டுடலாம். நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணி. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பருப்பும் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா கலக்கி விட்டு மூடி போட்டுடலாம். நம்ம இடையில கிண்டி விடுங்க. ஏன்னா துவரம் பருப்பு இருக்கிறதுனால அடி உட்காரும். நம்ம அடி உட்கார விடாமல் இடையிலே கிண்டணும். இப்போ பாருங்கள் தண்ணி கொஞ்சம் சுண்டுனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி இருக்கும்போது பழைய தோசைக்கல்லை வச்சு தூக்கி தம்மில் வச்சிடலாம். மேலே ஒரு வெயிட் வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் இருக்கும்போது தான் தம்மில் போடணும், சுத்தமாக இஞ்சி விடக்கூடாது. இப்போ பாருங்கள் நல்லா புளிங்கிருச்சு. டேஸ்ட்டான பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். செம்ம இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா அப்படியே குஸ்கா தால்ச்சா போட்டு சாப்பிட்ற மாதிரியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாதாரணமாக நம்ம செய்கிறத விட இது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.